கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆம், கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் நாம் இருக்க இந்த நாட்களில் கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்வோம். 11ஆம் அதிகாரத்தில் கூறியிருக்கிறபடி விசுவாச பட்டியலில் உள்ள பரிசுத்தவான்களின் சாட்சிகள் நம்மை மேலும் ஆண்டவருக்குள்ளாய் வழிநடத்துகிறதாய் இருக்கிறது. விசுவாசத்தில் வளர பிரயோஜனமாய் இருக்கிறது. சாட்சியின் ஜீவியம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லா பார ரோகங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம் ஆண்டவரோடு ஓடினதும் வீணாகாதபடிக்கு விசுவாசத்தோடு நமக்கு நியமித்திருக்கும் ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் பாரமாக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஆண்டவரே தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற உண்மை மட்டும் நோக்கி பார்த்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்குங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவர் மீது உங்களுடைய காயப்பட்ட கரத்தை வைங்கப்பா. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். உடைய பலத்தால் இடைகட்டுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.